ஹலோ கைஸ், நான் லோகநாதன் கணேஷ். நான் 2019 ஆர்ஆர்பி என்டிபிசியில் செலக்ட் ஆகிட்டு ஜேஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி கனரா பேங்க்ல வந்து கிளர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஜாப்க்கும் இந்த ஜாப்க்கும் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பேங்க்கோட ஜாப் ப்ரொஃபைல் பற்றி பார்ப்போம். பேங்க்ல வந்து நீங்கள் வந்து இனிஷியலாக என்ட்ரி லெவலில் நீங்கள் போகும்போது கிளரிக்கலாக போனீங்கன்னா உங்களுக்கு எய்தர் நீங்கள் வந்து கேஷியராக நீங்கள் போடுவாங்க, இல்லைனா வந்து டெல்லர் இல்லைனா அசோசியேட் டிபெண்ட்ஸ் அப்பான் பேங்க் அந்த நேம் வந்து மாறும். இப்போ கேஷியராக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வந்து பண்ணுறது கேஷ் டெபாசிட்ஸ் இந்த வித்ட்ராவல்ஸ் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ அது ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் இன்வால்வ் ஆகிற ஜாப். பட் அதுக்கு வந்து அலவன்ஸ் இருக்குது, கேஷியர் அலவன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ வேற நார்மல் டெல்லர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் பேசிக் கஸ்டமர் ரெக்வஸ்ட், அக்கௌண்ட் ஓப்பனிங், லோன் ப்ராசஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவீங்க. பொதுவாக ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது பேங்க் ஜாப் வந்து ஒரு மோனோட்டனஸான ஜாப் தான். ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணதே தான் பண்ணிட்டு இருப்பீங்க. எக்ஸப்ட் லோன் ப்ராசஸிங் மட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நார்மல் ஆக்டிவிட்டிஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வருஷங்கள் போக போக நீங்கள் வந்து அந்த போர்டம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ ப்ரமோஷன் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பேங்க்ல வந்து ரொம்ப லுக்ரேட்டிவாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் கிளரிக்கலாக உள்ளே போனாலுமே ஒரு 3 இயர்ஸ்ல நீங்கள் ஆஃபீஸர் ஆக முடியும். அண்ட் இப்போ எஸ்பிஐ மாதிரி பேங்க்ல பார்த்தீங்கன்னா ஜேஏபிசி 2 எக்ஸாமே கிளியர் பண்ணணும். இப்போ கனரா பேங்க்ல வந்து அந்த 2 எக்ஸாம் மேண்டேட்ரி இல்லை, பட் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் சம் பீரியட். அந்த மாதிரி பேங்க் டு பேங்க் வந்து அந்த ப்ரமோஷன் பாலிசிஸ் வரும். பட் ஜென்ரலாக வந்து ஒரு 3 இயர்ஸ் மேக்ஸிமம் 4 இயர்ஸில் வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்கும். அதை எக்ஸாம் எடுத்து போனீங்கன்னா அடுத்து வந்து ஸ்கேல் 1 ஆஃபீஸர் ஆவீங்க. ஸ்கேல் 1லேருந்து அடுத்து 2 to 3 இயர்ஸில் வந்து அடுத்து ஸ்கேல் 2. ஸ்கேல் 2னா மேனேஜர் லெவல், அடுத்து ஸ்கேல் 3னா சீனியர் மேனேஜர். அப்படியே டக்குன்னு நீங்கள் மேலே போயிட்டே இருக்கலாம் பேங்க்ல. அந்த அளவு க்ரோத் வந்து உங்களுக்கு வந்து மற்ற கவர்மெண்ட் செக்டர்ஸில் வந்து கிடைக்காது கண்டிப்பாக. இப்போ அந்த போர்டம் வந்து நீங்கள் ப்ரமோஷன் எடுக்கும்போது அந்த போர்டம் வந்து போயிடும். பிகாஸ் நீங்கள் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறைய வைடன் ஆயிடும். லைக் கஸ்டமர் வந்து நீங்கள் நிறைய பார்ப்பீங்க, நிறைய பிக் ஷாட்ஸ் கூட உங்களுக்கு கான்டாக்ட் இருக்கும். இப்போ லோன்லாம் நீங்கள் டீல் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ப்ரொஃபைல்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வெரைட்டி ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கஸ்டமர் பேஸ் நீங்கள் ரொம்ப அடிமட்டத்துலேயும் பார்ப்பீங்க, as well as ரொம்ப பயங்கர பெரிய அளவு பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு சொசைட்டியில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது நீங்கள் வந்து பேங்க்ல கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இதில் டவுன் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நல்ல கஸ்டமர்ஸும் டீல் பண்ணுவீங்க, வேற சில கஸ்டமர்ஸ்லாம் ரொம்ப டென்ஷன் பண்ணுற மாதிரி வருவாங்க. எனக்கு இப்போவே இந்த வேலையை முடிச்சாகணும், ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் அந்த வேலை வந்து அந்த ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைமில் முடிக்க முடியாத போது அவங்க சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நிறைய வந்து சண்டை வரும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 days பிஃபோர்லாம் வந்து அகமதாபாத்தில் வந்து கஸ்டமரை வந்து மேனேஜரே கை நீட்டி அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்துருக்கு நிறைய பேங்க்ஸில் வந்து. இப்போ அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய போயிட்டு இருக்கு. இப்போ பேங்க்ல வந்து இனிஷியலாக நீங்கள் கிளரிக்கலாக செலக்ட் ஆகும்போது உங்களோட பே வந்து 40,000 to 45,000 இருக்கும், இன்க்ளூடிங் அலவன்ஸ். இப்போ அடுத்து வந்து நீங்கள் ஸ்கேல் 1 ஆஃபீஸராக போகும்போது மினிமம் 80,000 இருக்கும், அதுவும் இன்க்ளூடிங் அலவன்ஸ் நான் சொல்கிறேன். பேங்க்ல வந்து பெரிய அட்வான்டேஜ் நான் பார்க்கறது என்னன்னா வந்து உங்களுக்கு இந்த அலவன்சஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நீங்கள் போயிட்டு அதில் செலக்ட் ஆகிற போகிற ஜாப்ஸ் கம்பேர் பண்ணும்போது பேங்க்ல வந்து அலவன்சஸ் உங்களுக்கு நிறையவே இருக்கும். லைக் ஃபர்னிச்சர் அலவன்ஸ் இருக்குது ஆஃபீஸர்ஸ்லாம், அண்ட் பெட்ரோல் அலவன்ஸ் இருக்குது, நியூஸ் பேப்பர் அலவன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஒரு பிளித்தோரா ஆஃப் அலவன்சஸ் இருக்கும். அண்ட் லோன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எது கிடைக்கும்னா ஹவுசிங் லோன், கார் லோன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே கிடைக்கும். அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் இப்போ இருக்க சுச்சுவேஷனில். மற்ற லோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்செஷன் இருப்பாங்க. பேங்க் எம்ப்ளாயிஸ்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 12% இருக்குன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேங்க் எம்ப்ளாய்ஸ்க்கு 11 எல்லாம் 11.5 அந்த மாதிரி கன்செஷன் இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் இப்போ ரீசெண்டாக ஃப்ளட் வந்ததுக்கெல்லாமே வந்து ஃப்ளட் லோன்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரீ ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல. இந்த மாதிரி லோன்ஸ் வந்து பேங்க்ல வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு எட்ஜாக இருக்கும் மற்ற ஜாப்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பேங்க்ல வந்து கிளரிக்கல் நீங்கள் போகும்போது 10 to 5 தான் வந்து உங்களுக்கு ஜாப் டைமிங். ஆனால் சம்டைம்ஸ் என்னன்னா கிளரிக்கல் கேஷியரில் இருக்கும்போது கேஷ் ஷார்ட்டேஜ் ஆகுது, இல்லை டேலி ஆகலன்றப்போ உங்களுக்கு டைம் எடுக்க ரொம்ப சான்சஸ் இருக்குது. அண்ட் கேஷ் வந்து நீங்கள் லூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய அந்த ரிஸ்க் இருக்குது. ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா உங்கள் கையில் இருந்தால் போடணும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர்லாம் வந்து நிறைய கேஷ் விட்டுருக்காங்க. ஈவன் நானே வந்து கேஷ்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நம்ம பாக்கெட்லேருந்து போடுற மாதிரி இருக்கும். அண்ட் பிஓ போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸட் டைம்ன்றதே கிடையாது. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுதான். ஸோ நீங்கள் வந்து 10க்கு ஸ்டார்ட் பண்ணுற ஜாப் வந்து உங்களுக்கு 8, 9 போகும். அண்ட் ஃபினான்ஷியல் இயர் எண்டில் தான் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும் பிஓக்கெலாம். ஏன்னா வந்து எல்லாமே அந்த பேங்க்கோட ஃபுல்லாகவே டேலி பண்ணணும், எல்லா அக்கௌண்ட்ஸ் எல்லாமே. அது எல்லாமே அவங்களோட ஜாப்ன்றால அவங்க ரொம்ப அப்போ ஹெக்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் நான் பேங்க்ல நோட் பண்ணது. இப்போ நம்ம ரயில்வேஸ் ஜாப் ப்ரொஃபைல் பற்றி பார்க்கலாம். இப்போ ரயில்வேஸில் வந்து நான் வந்து 2023 ஜான்ல வந்து ஜாயின் பண்ணேன். இப்போ அங்கேக்கும் இங்கேக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் நான் நோட் பண்ணது ஜாப் நேச்சர் தான்.
இப்போ இங்க டைமிங் பாத்தீங்கன்னா வந்து 9:15 to 5:45 இங்க ஜேஏலாம். ஈவன் தோ அந்த ஒர்க் டைம் வந்து பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது இங்க அதிகமா இருந்தாலுமே அந்த ஒர்க் ப்ரெஷர் வந்து இங்க நான் ஃபீல் பண்ணது இல்லை. அங்க அந்த ஷார்ட் டியூரேஷன்ல வந்து நீங்க ஃபுல்லா கஸ்டமர் கூட எங்கேஜாவே இருப்பீங்க. அதுவும் நீங்க ரூரல் கொஞ்சம் இந்த செமி அர்பன் மாதிரி பிரான்ச் போனீங்கன்னா நீங்க கஸ்டமருக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப எக்ஸாஸ்டிவா இருக்கும். ஈவன் தோ அது சர்வீஸ் மோட்டிவ்ல பண்றதாலும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் மேல நீங்க வந்து யூ ஃபீல் எக்ஸாஸ்டட் அபவுட் இட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெட்லைன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த 4 மணிக்கெல்லாம் அங்கெல்லாம் கேஷ் க்ளோஸ் பண்ணணும். ஆனா இங்க அப்படிலாம் இல்லை. நீங்க இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டிலே ஆனா நாளைக்கு கூட வந்து பாத்துக்கலாம் அந்த வேலையை. அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணலாம், நீங்க உங்களோட டைம் எடுத்து பண்ணலாம். இப்போ ப்ரமோஷன் வைஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேங்க் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இங்கேயும் பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஜேஏவா நீங்க என்ட்ரி ஆகும்போது 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஸோ அடுத்து வந்து லெவல் 8 போஸ்ட் டேரக்டாவே நீங்க வந்து எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணீங்கன்னா லெவல் 8 டேரக்டா போயிடலாம். அது வந்து சீனியர் செக்ஷன் ஆஃபீஸர். அதுக்கடுத்து வந்து எல்டிசி நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா ஏஎஃப்ஏவா போயிடலாம். ஏஎஃப்ஏலாம் பாத்தீங்கன்னா வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்றவங்க டேரக்டா வர போஸ்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நீங்க அடுத்தடுத்து 2 எக்ஸாம் டக்குன்னு கிளியர் பண்ணும்போது நீங்க டேரக்டா அந்த மாதிரி கெசட்டட் போஸ்ட்கே நீங்க போயிடலாம். ஆனா பேங்க் ப்ரமோஷன்ஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா பேங்க்ல வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட ரிஸ்க்கும் வரும். இதுல வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கும் அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்காது. இப்போ பே பாத்தீங்கன்னா வந்து இனிஷியலாவே நீங்க ஜேஏ ஜாயின் பண்றது உடனே 50+ வாங்குவீங்க. அடுத்தது நீங்க 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட உடனே வந்து ப்ரமோஷன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க லெவல் 8 எஸ்எஸ்ஓ போஸ்ட்டுக்கு வந்து போயிருவீங்க. ஸோ லெவல் 8லாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 90 to 1 lakh வாங்குவீங்க. நெக்ஸ்ட் அடுத்து ப்ரமோஷன் எக்ஸாம் போக உங்களுக்கு கிராஜுவலா வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ ரயில்வேல இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். மேஜர் பெனிஃபிட்ஸ்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன கன்சிடர் பண்றேன்னா குவார்டர்ஸ் வந்து இங்க வந்து நான் பெரிய பெனிஃபிட்டா பாக்குறேன். ஏன்னா நீங்க பெரிய சிட்டிஸ்லாம் நீங்க போஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஹவுஸ் ரெண்ட்ன்றதே உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து பெரிய பார்ட்டை வந்து போயிடும். ஆனா வந்து இங்க குவார்டர்ஸ் ப்ரொவைட் பண்றதால உங்களுக்கு அந்த பர்டன் இல்லை. அண்ட் நெக்ஸ்டா நான் பாக்குறது வந்து இங்க ரயில்வே ஸ்கூல்ஸ் இருக்கு. ஸோ உங்க பசங்களுக்குலாம் வந்து ஒரு எஜுகேஷன் வந்து அஃபோர்டபுள் காஸ்ட்ல இங்க வந்துடும். அது இல்லாம வந்து உங்களுக்கு சைல்டு எஜுகேஷன் அலவன்ஸ் இருக்கு உங்களுக்கு. இது வந்து 2 பசங்களுக்கு நீங்க அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் இஷ்யூ வந்து உங்களுக்கு ட்வின்ஸா இருந்தாலுமே அவங்களுக்குமே அவைல் பண்ணிக்கலாம். அந்த பெனிஃபிட் ரயில்வேஸ் கொடுக்குது. அண்ட் இது இல்லாம ரயில்வே ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இருக்கு. இதுல ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சும்மா நார்மலான ட்ரீட்மெண்ட் இல்லாம உங்களுக்கு கேன்சர் வரைக்கும் அந்த பெரிய பெரிய டிசீஸ்மே இங்க வந்து ட்ரீட் பண்றாங்க. நல்லா ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாசஸ் இருக்கும். இனிஷியலா நீங்க ஜேஓ நீங்க செலக்ட் ஆயிட்டு வரும்போது உங்களுக்கு ஏசி பாஸே கிடைக்கும். இது இல்லாம வேற மற்ற பெனிஃபிட்ஸ்லாம் சொசைட்டி இருக்கு. சொசைட்டில வந்து உங்களுக்கு இமீடியட்டா லோன் வேணும்னா நீங்க அன்னைக்கே வந்து அன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி உங்களுக்கு லோன் வேணும்னா அன்னைக்கு ஈவினிங்கே நீங்க அவைல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்குங்க. இது இல்லாம ரயில்வே கிரவுண்ட், ரயில்வே ஜிம் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இப்போ 2 ஜாபோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இதுல வந்து என்னோட சஜஷன் என்னன்னா வந்து நீங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டா நீங்க மேல போகணும் அப்படின்னா நீங்க வந்து கண்ணமுடி பேங்க் சூஸ் பண்ணலாம். பிகாஸ் வந்து பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வரும். அண்ட் ப்ரமோஷன்ஸ்மே பேங்க்ல வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் கம்பேரிங் டு ரயில்வேஸ். ஆனா நான் ஏன் பேங்க்கை விட்டு இங்க வந்தேன்னா வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து பேங்க்ல வந்து ப்ரமோஷன்ல வந்து கண்டிப்பா வந்து கிடைக்காது. முன்னாடி சொன்ன மாதிரி அங்க வந்து 9 வரைக்கும்லாம் கூட ஒர்க்லாம் டெய்லி போகும். அண்ட் இன்னொன்று ஒரு பெரிய பிரச்சனையா நான் பேங்க்ல பார்த்தது டிரான்ஸ்ஃபர்ஸ். பேங்க்ல வந்து நீங்க ஒன்ஸ் ப்ரமோஷன் இல்லை, நீங்க கிளரிக்கல் இருந்தாலுமே வந்து 4 to 5 இயர்ஸ்ல வந்து நீங்க வேற பிரான்ச் நீங்க போய் ஆகணும். அண்ட் பிஓலாம் நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஸ்பெல் வந்து நீங்க அவுட் ஆஃப் ஸ்டேட் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நான் பேங்க்ல பார்த்தேன். அதனால அது எனக்கு கொஞ்சம் செட் ஆகலன்றதால நான் இங்க வந்துட்டேன். இங்கன்னா நீங்க வந்து அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து யூ ஆர் நாட் சப்ஜெக்டட் டு ஃப்ரீக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். இதை தாண்டி இங்க பாத்தீங்கன்னா பெரிய பெனிஃபிட் நான் பார்க்கறது வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அதை நான் கண்டிப்பா ஃபீல் பண்றேன். ஸோ உங்களுக்கு எது பெட்டரா இருக்கும்னு நீங்க நல்லா யோசிச்சு முடிவுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் வந்து எப்போ வரப்போகுது நம்மளுக்கு தெரியாது. நான் இந்த ரெக்ரூட்மெண்ட் மீன் பண்றது ஜேஏ போஸ்ட் மீன் பண்றேன். இப்போ கவர்மெண்ட் ஜாப் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கிறது வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தான் யோசிப்போம். ஸோ அந்த நீடை வந்து இந்த ஜாப் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். நான் அந்த ரீசனுக்காக தான் நான் ஜாபை ஸ்விட்ச் பண்ணேன். அண்ட் இப்போ இன்னும் ஒரு 3 மாசத்துல வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேல வந்து இந்த வீடியோவை பத்தி ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அதை ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.